புதிய கதைகள். ஆத்தங்கரையோரமா இருக்கிற ராமச்சந்திரபுரம் கிராமம் அது. அங்க பொங்கல் பண்டிகை நல்லபடியா கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் வீடு வாசலும் கோலமும் தோரணத்துல பார்க்க அழகா இருந்துச்சு. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு விவசாயி ராமையா, அவருடைய மனைவியான சாவித்ரி, 2 பேரும் பொண்ணு லக்ஷ்மி, மருமக கோபாலுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. கோபால் பட்டணத்துல கணக்கு பிள்ளை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். சரியான பிசுனாரி. ₹1 செலவு பண்றதுக்கு கூட உயிரே போற மாதிரி தவச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா பேராசை பிடிச்சவன். ஏங்க, வண்டி எங்க வந்துகிட்டு இருக்கு? பாவம் மாப்பிள்ளைக்கு பசி எடுக்குமா என்னவோ? இதோ வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க சாவித்திரி. நம்ம மருமகனுக்கு பசியை விட ஆசை அதிகம். இந்த தடவை என்ன கேட்க போறாரோ? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவரை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்குள்ள மாட்டு வண்டி வீட்டு வாசல்ல வந்து நின்னுச்சு. லக்ஷ்மியும் கோபாலும் இறங்குனாங்க. அப்ப கோபால் வண்டிக்காரன் கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருந்தான். ஏன்யா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க வர்றதுக்கு 50 காசு அதிகமா கேட்குற? பணம் என்ன மரத்தலையா காய்க்குது? நான் கொடுக்குறேன்னு சொன்னது ₹1, இப்போ ₹1.5 கேட்குறியே. ஐயா, இது பண்டிகை நேரம் இல்லையா? நீங்க கொண்டு வந்த பொருளெல்லாம் கனமா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஏத்தனது இறக்குனது நான் தானே. சாமா கனமா இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் பேசினதை விட அதிகமா தரமாட்டேன். அத பாத்துக்கிட்டு இருந்த ராமையா வண்டிக்காரனுக்கு இன்னொரு 50 காசு கொடுத்து அனுப்பிவிட்டான். கோபாலுடைய கையில ஒரு பெட்டியும் லக்ஷ்மியோட கையில இன்னொரு பெட்டியும் இருந்துச்சு. வர வர கிராமத்து ஆளுங்களுக்கு ஆசை அதிகமாயிடுச்சு மாமா. அந்த வண்டிக்காரனுக்கு ஏன் அதிகமாக பணம் கொடுத்தீங்க? இப்படி கொடுத்தா அவங்க பழகிடுவாங்க. நாளைக்கு இதை விட அதிகம் கேட்பாங்க. ஐயோ, பரவாயில்ல மாப்பிள்ள, பண்டிகை தானே, அவன் சந்தோஷமா இருக்கட்டும். நீங்க 2 பேரும் உள்ள வாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள போனாங்க. அப்ப சாவித்ரி லக்ஷ்மிய நல்லா விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கோபால் மட்டும் வீட்டுக்கு நடுவுல நின்னு வீட்டை பாத்துக்கிட்டு இருந்தான். அப்ப வீட்டுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விளக்க பார்த்து அவங்க மாமியார் கிட்ட, அத்தை, பகல் நேரத்தில் எதுக்கு விளக்கு எரியுது? அதை அணைச்சிடுங்க. என்ன விலை விற்கிதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு வீணா செலவு பண்ணணும்? அட பரவாயில்லப்பா, அது கடவுள் படத்துக்கு முன்னாடி ஏத்தி வச்சிருக்கிற விளக்கு, அதை அணைக்க கூடாது. நீ போய் சீக்கிரமா கை காலெல்லாம் கழுவிட்டு வா. அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டு முடிச்சதும் கோபால் லக்ஷ்மி கூட சண்டை போட ஆரம்பிச்சான். லக்ஷ்மி, கல்யாணத்தில் உங்கள் அப்பா எனக்கு தங்க சங்கிலி போடுறதா சொன்னார். ஆனால் அப்போ போடலை. என் நண்பனோட வீட்டில் அவங்க மாமா அவனுக்கு 4 பவுன் தங்க சங்கிலியை போட்டிருக்காரு. எனக்கு போகிக்கு தங்க சங்கிலி வேணும், இல்லைன்னா நான் வெளியே வர மாட்டேன். என் கௌரவம் என்னாகிறது? என்னங்க, இப்ப திடீர்னு போய் கேட்டா பாவம் எங்க அப்பா பணத்துக்கு என்ன பண்ணுவாருங்க? பண்டிகை நாளன்னைக்கு சண்டை வேணாம், இன்னொரு தடவை நான் வாங்கி கொடுத்துடுறேன். முடியாது. நாளைக்கு தங்க சங்கிலி எனக்கு கொடுத்தா மட்டும்தான் போகி நெருப்பு கிட்டேயே நான் வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன். அதுக்கப்புறம் ஊருக்காரங்க தப்பா பேசுவாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லக்ஷ்மி அழுதுகிட்டே வெளியில போய் அவங்க அம்மா கிட்ட விஷயத்த சொன்னான். அதை கேட்டு சாவித்ரி யோசிச்சு பார்த்து சின்னதா சிரிப்பு சிரிச்சு, ஐயோ என் தங்கமே, உன் வீட்டுக்காருக்கு தங்கம் வேணும் அவ்வளவுதானே, அதை நான் கொடுக்குறேன். இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் அழுவாங்களா? நீ போய் நிம்மதியா தூங்கு, காலையில் என்ன நடக்குதுன்னு பாரு. அடுத்த நாள் காலையில போகி பண்டிகை. போகி நெருப்பு கொளுத்துறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்துச்சு. குளிர் காயறதுக்காக எல்லாருமே தயாரா வெளியில வந்தாங்க. ஆனா கோபால் மட்டும் வெளியில வராம இன்னும் தூங்கிக்கிட்டு இருந்தான். அப்போ ராமையா, மாப்பிள்ள வாங்க, விடிஞ்சிடுச்சு, போகி கொளுத்த வேண்டாமா? லக்ஷ்மி எதுவும் உங்ககிட்ட சொல்லலையா மாமா? தங்க சங்கிலி இல்லைன்னா நான் வரமாட்டேன். அப்போ சாவித்ரி அம்மா கையில ஒரு நகைப்பெட்டியை எடுத்துக்கிட்டு கதவு பக்கத்துல போய் நின்னாங்க. மாப்பிள, உங்க ஆசையை நிறைவேற்றதான் நான் வந்திருக்கேன், கதவை திறங்க. உடனே கோபால் ஆசையா போய் கதவை திறந்தான். சாவித்ரி அம்மா கையில இருக்கிற பெட்டியை பார்த்ததும் அவன் முகத்துல ஒரு வெளிச்சம் வந்துச்சு. இந்தாங்கப்பா, இதுல 5 பவுன் தங்க சங்கிலி இருக்கு. இத உங்க மாமனாரு உங்களுக்காகவே செஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிய கோபாலோட கையில வச்சாங்க. ரொம்ப கனமா இருக்கு அத்தை. நீங்க தேவதைக்கு சமம். என் பேச்சை கேட்டு எனக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறீங்க. இதோ இப்ப நான் போகி கொளுத்த வரேன். இருங்க மாப்பிள, ஒரு சின்ன விஷயம். நீங்க எங்க பாசத்தை விட இந்த தங்கத்துக்கு தான் மதிப்பு கொடுக்குறீங்கன்னு தெரியுது. நகை கொடுத்தாதான் வெளியில வருவேன்னு சொல்றீங்கன்னா
நமக்குள்ள இருக்கிறது உறவு இல்ல, இது வியாபாரம் போல. இதுல வியாபாரம் எங்க இருக்கு அத்தை? வேணுங்கிறத கேட்டு வாங்குறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. சரிப்பா, நீ சொல்றது எனக்கு பிடிச்சிருக்கு. இனிமே நமக்கு நடுவுல எல்லாமே வியாபாரம் தான். இந்த நொடியில இருந்து இந்த வீட்ல உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அதுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு தான் நீங்க வாங்கணும். இது என்னோட நிபந்தனை. நீங்க நகைய வாங்கினதுனால இந்த ஒப்பந்தத்துக்கு நீங்க ஒத்துக்கணும். ம் சரிங்க அத்தை, என்கிட்ட பணத்துக்கு எந்த குறையும் இல்லை. உங்க கணக்கை நீங்க பார்த்துக்கோங்க, என்னோட கணக்கை நான் பார்த்துக்கறேன். இப்ப வாங்க போலாம். கோபால் பெருமையா அந்த தங்க சங்கிலிய போட்டுக்கிட்டு போகி நெருப்பு கிட்ட வந்தான். குளிர்ல அந்த போகி நெருப்ப பார்த்த உடனேயே கைய நீட்டி ஆஹா இவ்வளவு கதகதப்பா இருக்குன்னு நினைச்சான். அப்போ சாவித்ரி அம்மா உடனே ஒரு புத்தகத்தையும் ஒரு பென்சிலையும் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. மாப்பிள, போகி நெருப்புல நல்லா குளிர் காயறீங்க போல. இதுக்கு நீங்க எனக்கு 2 ரூபாய் கொடுக்கணும். என்னது, குளிர் காயறதுக்கு பணமா? வீட்டை அடிக்கிற வெயிலுக்கும் சுவாசிக்கிற காத்துக்கும் கூட காசு கேட்பீங்க போலயே. காத்து கடவுள் கொடுத்தது, அது இலவசம். ஆனா இந்த நெருப்பு நாங்க மூட்டினது. இந்த விறகு நாங்க எடுத்துட்டு வந்தது. நெருப்பு எங்களுக்கு சொந்தம், ஆனா அனல நீங்க அனுபவிக்கிறீங்க. இதுல எப்படிப்பா இலவசம் கொடுக்க முடியும்? பணம் கொடுத்துதான் ஆகணும், இல்லனா நெருப்பு கிட்ட இருந்து எழுந்துறீங்க. அப்ப கோபால் சுத்தி எல்லாரும் அவனை பாக்குறதுனால மானம் போயிடுமோன்னு சொல்லி 2 ரூபாவை எடுத்து சாவித்ரி அம்மா கிட்ட கொடுத்துட்டான். ரொம்ப நன்றி. லக்ஷ்மி, போமா, மாப்பிளைக்கு காஃபி கொண்டு வந்து கொடு. நல்ல காஃபி கொடுக்குறீங்களா? ரொம்ப குளிரா இருக்கு. லக்ஷ்மி காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்தான். கோபால் அதை குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சாவித்ரி அம்மா மறுபடியும் புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அங்க வந்தாங்க. தண்ணி கலக்காத பால், சக்கரை, காஃபி தூள் என் பொண்ணோட கஷ்டம். மொத்தமா சேர்ந்து இந்த காஃபிக்கு 5 ரூபாய். என்னது, 5 ரூபாயா? பட்டணத்துல கூட ஒரு காஃபி இவ்வளோ விலை விற்காதே. அங்கேயே ஒரு நல்ல காஃபிக்கு 2 ரூபாய் தான் ஆகும். இது நாங்க எங்க கிராமத்துல செஞ்சு கொடுக்கற காப்பி மாப்பிள. இதுல பாசமும் இருக்கு, என் பொண்ணோட சிரமமும் இருக்கே. இது ரொம்பவும் தரமான காப்பி. வேணும்னா குடிங்க, இல்லனா அப்படியே வச்சிடுங்க. ஆனா நீங்க பாதி குடிச்சதுனால பணத்தை கொடுத்துதான் ஆகணும். கோபால் ரொம்ப கோவமா 5 ரூபாயவா சாவித்ரி கிட்ட கொடுத்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கோபால் குளிக்கிறதுக்காக போனான். அத்தை, குளிக்கலான்னு போனா தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. குளிக்கிறதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு கொடுக்குறீங்களா? சுடுதண்ணி வேணுமா? கிணத்துல இருந்து தண்ணியை இறக்கணும், விறகு கொண்டு வந்து அடுப்பை பத்த வச்சுதான் தண்ணியை சூடாக்கணும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து எப்படியும் ஒரு 3 ரூபாய் ஆகும். நீங்க 3 ரூபாய் கொடுத்து தண்ணி காய்ச்சி கொடுக்குறேன். குளிக்கிறதுக்கு கூட பணமா? இது பகல் கொள்ள அத்தை. சத்திரத்துல அறைக்கு வாடகை கொடுக்கறது இல்லாம சுடுதண்ணிக்கு தனியா பணம் கொடுப்பீங்கல்ல, அதுவும் இந்த மாதிரி தான். நீங்க தானே இந்த வீட்டை சத்திரமா மாத்திட்டீங்க. கோபால் விருப்பமே இல்லாம 3 ரூபாயை கொடுத்தான். மதிய நேரம் சாவித்ரி அம்மா மணமணக்கிற சாப்பாடு மட்டும் இல்லாம பலகாரத்தையும் செஞ்சாங்க. வடை பாயசத்தோட விருந்தே சமைக்கும் போது அந்த மனம் வீடெல்லாம் பரவுச்சு. அந்த மனத்துக்கே கோபாலுக்கு பசி அதிகமாயிடுச்சு. அவன் சாப்பிட வந்து உக்காந்தான். அப்போ சாவித்ரி அம்மா பரிமாற வந்து உக்காந்தாங்க. மாப்பிள, பரிமாறதுக்கு முன்னாடி எந்த பலகாரம் என்ன விலைன்னு சொல்லவா? இதோ இந்த அதிரசம் 1 10 ரூபாய், வடைக்கு 5 ரூபாய், இனிப்புக்கு 8 ரூபாய், சாப்பாடு சாம்பார் சேர்ந்து 20 ரூபாய். அதுல நெய் போட சொன்னீங்கன்னா இன்னொரு 2 ரூபாய், அப்புறம் வாழை இலைக்கு 2 ரூபாய். மொத்த பணத்தையும் முன்னாடியே கொடுத்துருங்க. அத்தை, இது ரொம்ப அநியாயம். ஒரு ராட்சசி மாதிரி நடந்துக்கிறீங்க. சொந்த மாப்பிள்ளைக்கு சாப்பாடு போடவே பணம் வசூல் பண்றீங்கன்னா இது நல்ல வழக்கம் தானா? சொந்த மாப்பிள்ளனா போகி பண்டிகை அன்னைக்கு அத்தை மாமாவுக்கு மரியாதை கொடுப்பாரு. தங்க சங்கிலி போட்டாகணும்னு அடம் பிடிக்க மாட்டாரே. நீங்க அந்த சங்கிலிக்காக ஆசைப்பட்டு எங்களை அவமரியாதை பண்ணிட்டீங்க. உங்களுக்கு உறவை விட அந்த சங்கிலி தான் முக்கியம். அப்படி இருக்கும்போது நாங்க மட்டும் எங்ககிட்ட இருக்கிறத எதுக்கு உங்களுக்கு சும்மா கொடுக்கணும்? நீங்க இப்ப எங்களுக்கு மாப்பிள்ளை இல்ல, எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு வியாபாரி தான். என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. மொத்தம் சேர்த்து 50 ரூபாய் ஆகுது. எனக்கு சாப்பாடு பரிமாறுங்க, பசிக்குது. இந்த பணத்தை வேணும்னா அப்புறம் தரேன். கடன் கொடுக்கற பழக்கம் எங்களுக்கு இல்லப்பா. பணத்தை கொடுத்தீங்கன்னா தான் நான் சாப்பாடு போடுவேன். உங்களுக்கு வேண்டானா பக்கத்து தெருவில் சத்திரம் இருக்கு, அங்க இலவச சாப்பாடு இருக்கு. ஆனா என்ன, நெய் போட்ட சாம்பாரும் இந்த வடை பாயசம் இதெல்லாம் கிடைக்காது. கோபால் பசியாலையும் அவமானத்திலையும் தவிச்சுக்கிட்டு இருந்தான்.
அவன் கையில எவ்வளவு பணம் இருக்குன்னு எண்ணி பார்த்தா வெறும் 10 ரூபாய் மட்டும்தான் இருந்துச்சு. அவன் கழுத்துல இருக்கிற தங்க சங்கிலிய பார்த்தான். அது ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அவன் பசியாத தீக்கல. பசி ஒரு மனுஷனோட திமிர அழிச்சிடும் அப்படிங்கறது அவன் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டான். மாமா, நீங்களாவது சொல்லுங்களேன். பசிக்குதுன்னு சொல்றேன், சாப்பாடு போடாம வியாபாரம் பேசுறாங்க. இது அநியாயம் இல்லையா? ஐயோ, நான் இந்த வீட்டுக்கு தலைவன், அவ்வளவுதான் மாப்ள. இந்த வியாபார ஒப்பந்தம் நீங்களும் என் பொண்டாட்டியும் போட்டுக்கிட்டது தானே. இது உங்களுக்குள்ள நடக்கிறது. இதுல நான் வர முடியாது. கோபாலுக்கு அன்னைக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. பணம் அவனுடைய தேவைக்கு என்னைக்காச்சும் பயன்படலாம். ஆனா பசிய எந்த பணத்தாலையும் தீர்த்து வைக்க முடியாது. இப்ப அவன் கழுத்துல போட்டிருக்கிற தங்க சங்கிலி அவனுக்கு பாம்பு மாதிரி தான் தெரிஞ்சது. அந்த தங்க சங்கிலியை கழட்டி அவன் சாவித்ரி அம்மா கிட்டேயே திரும்ப கொடுத்துட்டான். அத்தை, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு அறிவு வந்துடுச்சு. தங்கம் பணத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. உறவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். எனக்கு இந்த தங்க சங்கிலியும் வேண்டாம், இந்த ஒப்பந்தமும் வேண்டாம். உங்க கையால சமைச்ச சாப்பாடும் உங்க பாசமும் போதும். அதை கொடுங்க. இன்னைக்கு நான் உறவுகளுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கத்துக்கிட்டேன். இப்ப வந்தீங்க வழிக்கு. உறவுகள் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அதை எடை போட்டுலாம் பார்க்க கூடாது. இந்த சங்கிலியை உங்களுக்காக தான் வாங்கணும். அதை நாங்களா உங்களுக்கு கொடுத்திருந்தா அது பாசமா இருந்திருக்கும். நீங்களா கேட்டு வாங்கினதுனால அது இங்க வியாபாரம் ஆயிடுச்சு. உங்க மனசை மாத்ததான் நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். புரியுதுங்க அத்தை. இனிமே பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உறவுகளை உதறி தள்ள மாட்டேன். இன்னைக்கு நான் ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டேன். சரி, இப்ப பணம் எதுவும் வேண்டாம், வயிறார சாப்பிடுங்க. லக்ஷ்மி, மாப்பிளைக்காக சமைச்சு வச்ச எல்லாத்தையுமே அவருக்கு பரிமாறுமா. கோபால் சந்தோஷமா வயிறார மனசார சாப்பிட்டு முடிச்சான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எங்க அத்தையோட கைப்பக்குவத்துக்கு முன்னாடி எந்த தங்க சங்கிலி நிக்க முடியாதுன்னு நினைச்சான். அன்னைக்கு சாயந்தரம் வீட்ல எல்லாரும் கூடவும் சேர்ந்து பொங்கல் பண்டிகை அவன் சந்தோஷமா கொண்டாடினான். மாமியார் கத்து கொடுத்த பாடத்தை கோபால் அவன் வாழ்க்கையில மறக்கவே இல்லை. உறவுகளையும் அன்பையும் பாசத்தையும் வியாபாரமா ஆக்கக்கூடாது. ஏன்னா அதோட மதிப்பு விலை மதிக்க முடியாதது. முன்னொரு காலத்துல ரங்காபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான ஊர் இருந்துச்சு. அந்த ஊரோட ஆத்தங்கரையோரமா ஒரு சின்ன குடிசையில ராமையா சீதா அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த குடிசை சின்னதா இருந்தாலும் சீதா அந்த குடிசைய ஒரு மாளிகை மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தா. வீட்டு வாசல்ல ஒரு அழகான துளசி மாடம், அதுக்கு பக்கத்துல அவங்க ஆசையா வளர்த்துக்கிட்டு இருக்கிற கங்கா அப்படிங்கிற கண்ணுக்குட்டி இருந்துச்சு. அவங்களுக்குன்னு இருக்கிறது 2 ஏக்கர் பூமி மட்டும்தான். அந்த பூமியில விளையிற விளைச்சல வச்சுதான் அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அமைதியா போய்கிட்டு இருந்துச்சு. தினமும் சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியே எழுந்திருக்கிறவன் தான் ராமையா. பறவைகளோட சத்தம் தான் அவனுக்கு அலாரம் சத்தம் மாதிரி. ஏங்க எழுதுறீங்க, வெளியில எவ்வளவு அழகா காத்து வீசிக்கிட்டு இருக்கு பாருங்க. இதோ எழுந்திருக்க தான் போறேன். காலையில வீசுற இந்த காத்துல ஒரு நல்ல மனம் இருக்குல்ல. ஆமா, நம்ம கங்கா அதுக்குள்ளேயே கத்திக்கிட்டு இருக்காளே, அவளுக்கு சாப்பாடு போடலையா? ராமையா எழுந்திருச்சு போய் ஆத்து தண்ணியில முகத்தை கழுவிக்கிட்டு கங்காவை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சீதா கொடுத்த சுட சுட கஞ்சிய குடிச்சிட்டு கலப்பைய தோல்ல போட்டுக்கிட்டு அங்கிருந்த வயலுக்கு கிளம்பிட்டான். போற வழியோட தூரம் தெரியாம இருக்கிறதுக்காக போற வழியெல்லாம் ஒரு அழகான நாட்டுப்புற பாடலை பாடிக்கிட்டு போய்கிட்டு இருந்தான். அந்த பாட்டுல அவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான், இயற்கை மேல அவன் எவ்வளவு பாசத்தை வச்சிருக்கான், அது தெளிவா தெரியும். அப்படி சந்தோஷமா அவன் பாட்டு பாடிக்கிட்டே கலப்பைய காளைங்களுக்கு கட்டி நிலத்தை உழுவும் போது அந்த நிலமும் சந்தோஷப்படும். கஷ்டப்படுறது எதுவுமே அந்த மாடுங்களுக்கு கூட தெரியாது. காலையில வயலுக்கு வரும்போதே பாட்டு பாட ஆரம்பிக்கிறவன் வயல்ல முழுக்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கூட சத்தமா பாட்டு பாடிக்கிட்டு தான் இருந்தான். அங்க இருக்கிற எல்லா வயலுக்கும் அவன் பாடுற பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பாட்டு கேட்டுக்கிட்டு பக்கத்து வயல்ல இருக்கிற விவசாயிகளும் ரொம்ப உற்சாகமா தான் வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சாயந்தர நேரம் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்க கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் விளையாடி அதுக்கப்புறமா சீதா சமைச்சு கொடுக்கற சாப்பாட்டை வயிறார சாப்பிட்டு வாசல்ல ஒரு கைத்துக்கட்டல போட்டுக்கிட்டு பொண்டாட்டிக்கிட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுவான். ஆனா ராமையா வீட்டுக்கு பக்கத்திலேயே ஆகாயத்தை போய் தொடுற மாதிரி ஒரு பெரிய மாளிகை வீடு இருந்துச்சு. அந்த மாளிகை வீடுல வாழ்ந்துகிட்டு இருந்தவன் ரொம்ப பணக்காரனான பூபதி. அவனுக்கு அந்த ஊர்ல 100 ஏக்கர் பூமி, பட்டணத்துல வியாபாரம், கணக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நெல் மூட்டை, அப்படியே வீட்டுல தங்கம் வைரம் நிறையாவே இருந்துச்சு. ஆனா இவ்வளவு இருந்தாலும் கூட எப்பவுமே பூபதியோட முகத்துல
கொஞ்சம் கூட சந்தோஷம் இருந்ததே இல்ல. அவன் கண்ணு எப்பவுமே சோர்வாதான் இருக்கும், உடம்பு எப்பவுமே பலவீனமா தான் இருக்கும். இருக்கிறதுல பெருசா இருக்கிற அவனுடைய அறையில பஞ்சு மெத்தையில படுத்தாலும் கூட அவனுக்கு தூக்கம் வராம புரண்டுகிட்டே தான் இருப்பான். என்ன இந்த ராமையா காலையிலேயே எழுந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டானா? இவன் என் தூக்கத்தை கெடுக்கிறான். ராத்திரி முழுக்க கணக்கு பார்த்து பார்த்து என்னால தூங்கவே முடியல. ஆமா, இந்த வேலைக்காரன் இன்னும் வரலையா? பொருள் எல்லாம் பட்டணத்துக்கு போய் சேர்ந்துச்சா? நடுவுல வரி எந்த அளவுக்கு கட்டினாங்கன்னு தெரியலையே. நான் இவ்வளோ விஷயத்த பத்தி யோசிக்கிறேன். ஆனா ஒண்ணுமே இல்லாத இந்த ராமையா மட்டும் இவ்வளோ சந்தோஷமா எப்படி பாட்டு பாடுறான்? ராமையா சந்தோஷமா இருக்கிறத பூபதியால தாங்கிக்கவே முடியல. அது அவனுக்கு ஒரு பெரிய அவமானம் மாதிரி தான் இருந்துச்சு. பணம் இல்லாதவன் சந்தோஷமா இருக்க முடியவே முடியாது. ஒண்ணு இவன் நடிக்கணும், இல்ல பணத்தோட மதிப்பு தெரியாம இருக்கணும். பணத்தோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சா அவன் சந்தோஷமும் வீணா போயிடும் அப்படின்னு ஒரு கொடூரமான திட்டத்தை போட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் காலையில பூபதி ராமையாவை அவனுடைய வீட்டுக்கு வர சொன்னான். ராமையா ஒரு தயக்கத்தோடவே பூபதியோட வீட்டுக்குள்ள போனான். அவ்வளவு பெரிய வீடு, வீடு முழுக்க விளக்கு. இது எல்லாத்தையும் பார்த்து அவன் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். வாராமையா, எப்படி இருக்க? தினமும் நீ பாடுற பாட்டை கேட்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்க போலையே. ஆமாங்க ஐயா, எல்லாம் அந்த கடவுளோட கருணை. எனக்கு எந்த குறையும் வைக்கல. சாப்பாட்டுக்கும் விளைச்சலுக்கும் கஷ்டம் இல்லை. என் பொண்டாட்டி சீதா என்னை நல்லபடியா பார்த்துக்கிறா. நான் ஆரோக்கியமா இருக்கேன். இதை விட என்னங்கய்யா வேணும்? ஆமா ஆமா, ஆடம்பரமே இல்லாத உன் வாழ்க்கையில நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. உன்னோட சந்தோஷத்தை பார்த்தா எனக்கும் உற்சாகமா தான் இருக்கு. அதனால தான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு கூப்பிட சொன்னேன் அப்படின்னு சொல்லி பூபதி பக்கத்துல இருக்கிற பெட்டியில இருந்து ரொம்பவும் கனமா இருக்கிற ஒரு பையன் வெளியில எடுத்தான். அந்த பையன் அவன் ராமையா கிட்ட கொடுத்தான். இந்த பைய வாங்கிக்கோ. இதுல சரியா 1000 தங்க காசு இருக்கு. அத கேட்டதுமே ராமையாவுக்கு கை கால் அசையல. வாழ்க்கையில மொத்தமா 1000 வெள்ளி காசு கூட பார்க்காதவன் ராமையா. இப்போ திடீர்னு 1000 தங்க காசுன்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயா, நான் என்னங்க ஐயா தப்பு பண்ணேன்? எனக்கு இதுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறீங்க. இந்த பணத்தை வச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாதுங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. அட என்ன ராமையா, வீடு தேடி மகாலட்சுமி வரும்போது வேண்டான்னு சொல்றியே. இந்த தங்க காசை எடுத்துக்கோ. இதை வச்சு உன் குடிசை இருக்கிற இடத்துல பெரிய பங்களா வீடு கட்டிக்கோ. உன் பொண்டாட்டிக்கு பட்டு புடவை நகை வாங்கி கொடு. உன் பிள்ளைங்க எல்லாரையும் பட்டணத்தில் படிக்க வை. இது நான் உனக்கு பாசத்தோட கொடுக்குற பரிசு. நீ வாங்கலன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ராமையாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நடுங்கிற கையாலேயே அவன் அந்த கனமான பைய வாங்கினான். அது சந்தோஷத்தை கொடுக்கல, ஏதோ பெரிய பாறையை பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த பைய எடுத்துக்கிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா வெளியில போயிட்டான். அதை எடுத்துக்கிட்டு ராமையா அவன் குடிசைக்கு போகும்போது அவனோட முகத்துல சிரிப்பில்ல, வாயில பாட்டும் இல்ல. அவனை பார்த்து சீதா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். ஏங்க, என்னாச்சு? உங்க முகம் ஏன் அவ்வளவு வாடி போயிருக்கு? ஆமா, என்ன இது கையில? ராமையா அந்த பைய தரையில வச்சான். அத திறந்து பார்த்தான். அதுல நிறைய தங்க காசுங்க இருந்துச்சு. விளக்கு வெளிச்சம் பட்டு அது ஜொலிக்க ஆரம்பிச்சதும் சீதா அவனுடைய கண்ணை மூடிக்கிட்டான். பூபதி ஐயா இத பரிசு அப்படின்னு எனக்கு கொடுத்தாரு. 1000 தங்க காசு. நமக்கு எதுக்குங்க இது? இது நாம என்ன செய்யறது? எங்க எடுத்து வைக்கிறது? அன்னையிலிருந்து ராமையா சீதாவோட வாழ்க்கையே மாறிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி அவங்க 2 பேருக்கும் தூக்கமே வரல. ஐயோ, இதில் 1000 தங்க காசு இருக்கு. இதை எங்க பத்திரமா எடுத்து வைக்கிறது? எங்கேயாவது வச்சு ஒரு வேளை எதனா ஆயிடுச்சு அப்படின்னா? நம்ம வீட்டு கதவுக்கு தாழ்பால் கூட சரியா இல்லை. வெளியில பள்ளம் தோண்டி புதைக்கலாம் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துடுவாங்களே. ஒரு வேளை திருடன் வந்துட்டா அப்புறம் என் நிலைமை என்ன? ஏங்க, வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. யாரோ நடக்கிற மாதிரி இருக்குங்க. ஆ, யாரு யாரு அங்க? வெளியில காத்துக்கு மரத்துல இருந்து விழற இலை சத்தத்தை தவிர வேற எதுவுமே கேட்கல. ராத்திரி முழுக்க அவங்க தூங்காம அந்த தங்கத்தை பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. காலையில ஆச்சு. ஆனா ராமையாவோட முகத்துல சந்தோஷம் இல்ல. அன்னைக்கு காலையில அவன் பாட்டும் பாடல. அன்னைக்கு ராமையா வயலுக்கு போனான். ஆனா அவனுடைய மனசு எல்லாமே வீட்டுல இருக்கிற தங்க காசு மூட்டையில தான் இருந்துச்சு. அப்போ பக்கத்து வயலு விவசாயி சோமையா ராமையாவை பார்த்து, என்ன ராமையா அண்ணன், இன்னைக்கு உன் பாட்டு சத்தமே கேட்கலையே. உடம்புக்கு எதனா முடியலையா? அது ஒன்றும் இல்லை சோமையா.
எனக்கு கொஞ்சம் தலையெல்லாம் வலிக்குது. நீ போய் வேலைய பாரு. ராமையா யார்கிட்டயும் இப்படி பேசினதே இல்ல. சோமையா அதை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். ராமையாவால வயல்ல நிம்மதியா வேலை செய்ய முடியல. வீட்ல சீதா தனியா இருக்கா. ஒருவேளை திருடனுங்க வந்துட்டானுங்கன்னா நான் இங்க இருக்கிறது அவ்வளவு பாதுகாப்பு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு வேலை செய்யாம பாதியிலேயே வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான். ராமையா வீட்டுக்கு போகும்போது சீதா வாசல்லையே பதட்டமா நின்னுக்கிட்டு இருந்தா. ஏங்க, ஆத்துக்கு துணி துவைக்க போலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா வீட்டுல இருக்கிற பணத்தை எப்படி விட்டுட்டு போறது? கங்காவுக்கும் புல்லு கொண்டு வந்து போடணும். பாவம், அவ பசியால கத்திக்கிட்டு இருக்கா. எல்லாத்தையும் ஏன் தலையிலேயே போடாத. இதை எங்க வைக்கிறதுனே எனக்கு தெரியல. பேசாம அந்த அரிசி மூட்டைக்கடியில ஒளிச்சு வச்சிடேன். அன்னைக்கு சாயந்தர நேரம் ராமையா கிட்ட எப்பவுமே கதை கேட்கிற பசங்க கதை கேட்கறதுக்காக வந்தாங்க. ராமைய தாத்தா, கதை சொல்றியா? போங்க, கதையும் இல்லை ஒன்றும் இல்லை. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இனி தயவு செஞ்சு இந்த பக்கம் வராதீங்க. பசங்க பாவம் அழுதுகிட்டே அங்கிருந்து போயிட்டாங்க. பாவம் சீதாவும் அழ ஆரம்பிச்சிட்டா. என்னங்க, என்ன இது? இந்த தங்கம் எப்போ நம்ம வீட்டுக்கு வந்துச்சோ நம்மளுடைய நிம்மதி சந்தோஷம் எல்லாமே நம்மளை விட்டுட்டு போயிடுச்சுங்க. உங்க பாட்டு நின்று போச்சு. குழந்தைங்க நம்ம வீட்டுக்கு வர்றதில்ல, நாமளாவே இல்லை. தயவு செஞ்சு இதை திருப்பி கொடுத்துருங்க. எனக்கு இந்த தங்கம் வேணாம். என்னோட புருஷன் தான் எனக்கு வேணும். சீதா சொன்னதை கேட்டு ராமையா யோசிக்க ஆரம்பிச்சான். ஆமா, கடந்த 3 நாளா நான் நிம்மதியா தூங்கவே இல்லை. என் பொண்டாட்டிக்கிட்ட கூட நான் மனசு விட்டு சந்தோஷமா பேசவும் இல்லை. வயலையும் கங்காவையும் கவனிக்கவே இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பணம் தான் அப்படிங்கறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இந்த 3 நாளா பூபதி மாடியில இருந்து ராமையா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். ராமையா 3 நாளா பாட்டு பாடவும் இல்லை. வயலுக்கு போகாம வீட்டு வாசல்லையே கவலையா உட்காந்துக்கிட்டு இருந்தான். அதை பார்த்து பூபதி ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். ஆஹா, என் திட்டம் பழிச்சிருச்சு. இனிமே அவனும் என்ன மாதிரி நிம்மதியா இல்லாம தான் இருக்க போறான். நான் இனி சந்தோஷமா தூங்குவேன் அப்படின்னு நினைச்சான். அதுக்குள்ள ராமையா அந்த பணமூட்டையை எடுத்துக்கிட்டு பூபதி கிட்டேயே வந்தான். பூபதி ஐயா, தயவு செஞ்சு நீங்க கொடுத்த பணத்தை நீங்களே வாங்கிக்கோங்க. இந்த பணம் எப்போ வந்துச்சோ அப்போ இருந்து என் சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. இது வரைக்கும் என் பொண்டாட்டி கண்ணுல சந்தோஷத்தை தான் பார்த்துருக்கேன். இப்போதான் நான் கண்ணீரை பார்க்குறேன். அட என்ன ராமையா, பணம் இருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. நீ வீடு கட்டலையா? வேணாங்க ஐயா, வீடு கட்டுற ஆசை எனக்கு இல்லை. இந்த பணத்தை வச்சு நான் சந்தோஷமா இருக்க போறதில்ல. நான் இது வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருந்த வாழ்க்கையே எனக்கு போதுமான சந்தோஷத்தை கொடுத்துச்சு. தயவு செஞ்சு என்னுடைய பழைய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் எனக்கு திரும்ப கொடுங்க. தவறா எடுத்துக்காம இந்த பணத்தை நீங்களே வாங்கிக்கோங்க. ராமையா அந்த பணப்பைய பூபதியோட கால் கிட்ட வச்சுட்டு எதுவுமே பேசாம அமைதியா வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். அந்த பைய விட்டுட்டு வந்த அடுத்த நொடியே அவன் மேல இருந்த ஏதோ ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி அவனுக்கு தோணுச்சு. அடுத்த நாள்ல இருந்தே மறுபடியும் ராமையாவோட குரல்ல அந்த பாட்டு சத்தம் ஊர் முழுக்க எதிரொலிக்க ஆரம்பிச்சது. எப்பவும் போலவே சந்தோஷமா ராமையா அவனுடைய வயலுக்கு பாட்டு பாடிக்கிட்டே தான் போனான். இத ஊச்சனங்க எல்லாரும் பார்த்தாங்க. மறுபடியும் பழைய ராமையா கிடைச்சிட்டான் அப்படின்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அவங்க எல்லாரையும் விட அவனுடைய மனைவியான சீதா தான் அதிகமா சந்தோஷப்பட்டான். ஆனா இந்த பக்கம் பூபதி ஆச்சரியமா அந்த தங்க காசு இருக்கிற பையையும் சந்தோஷமா கலப்பைய முதுகுல சுமந்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு போற ராமையாவையும் பார்த்தான். அவன்கிட்ட அவ்வளவு சொத்து இருக்கு, தங்கம் இருக்கு, பணம் இருக்கு, பெரிய வீடு இருக்கு. அவன்கிட்ட அவ்வளவு இருந்தாலும் ராமையா கிட்ட இருக்கிற சந்தோஷம், அமைதி, தூக்கம் இது எதுவுமே பூபதி கிட்ட சுத்தமா இல்ல. உண்மை என்னன்னா, உண்மையான சந்தோஷம் காசுலயோ பணத்திலயோ பெரிய பெரிய வீட்டிலயோ இல்ல. யார் ஒருத்தன் அவன்கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கிறானோ, அவன்கிட்ட இருக்கிறத வச்சு திருப்தி அடையிறானோ அவன்தான் உண்மையான பணக்காரன் அப்படிங்கிறது இந்த கதை மூலமா தெரியுது.